எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் தேவனுடைய சட்டத்திலிருந்து புதிய ஏற்பாடு, புதிய சட்டம், வெளிப்படுத்தல் விசேஷம் 20வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். புதிய சட்டம், வெளிப்படுத்தல் விசேஷம் 20வது அதிகாரம் 4வது வசனம். அன்றியும் நான் சிங்காசனத்தை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றி சாட்சி நிமித்தம், தேவனுடைய வசனத்து நிமித்தம் சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அது சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெத்தியிலே தங்கள் கையில் அதன் முத்திரை தரித்து கொள்ளாமல் இருந்தவர்களை கண்டே அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடிவலும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். ஆகவே இந்த சட்டத்தில் இருக்கிற சிக்கல் என்னென்னா, சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள் வேதத்தின்படி பார்த்தா, இந்த சட்டத்தின்படி பார்த்தா இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள். ஆனால் 5வது வசனத்தில் மரித்த மற்றவர்கள், மரித்தவர்கள் உலகத்தில் யாரெல்லாம் சரீர பிரகாரமாக மரித்தாங்களோ அவங்கெல்லாம் உயிர் அடைவதில்லை. இந்த சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள் கத்தினால் சிரஞ்சேதம் பண்ணப்படவில்லை, உலக வழிபாட்டுக்கு மரித்தவர்கள். அதனால்தான் வேத வசனத்தை உள்ளான அர்த்தம் உண்டு. ஆகவே சிரஞ்சேதம் பண்ணப்படலைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அது சொருபத்தையாவது, சிரஞ்சேதம் கர்த்தருக்காக நம்ம தேவனுடைய வார்த்தைக்காக சிறையாக்கப்பட்டவர்கள், அதாவது உலகத்தால் கரைப்படாதவர்கள், உலக வழிபாட்டுக்கு மரித்தவர்கள். கொலேசியர் நிருபம் 2:20 உலக வழிபாட்டுக்கு மரித்தவர்கள். அதே அதிகாரத்தில் 11வது வசனத்தில் கிறிஸ்துவை பற்றும் சாட்சி நிமித்தம் கையினால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை பெற்றோம். இது கத்தினால் செய்யப்பட்ட சிரஞ்சேதம் அல்ல, பக்தினால் சிறை ஆக்கப்பட்டவர்கள். தேவனுக்காக, தேவனுடைய வார்த்தைக்காக பிசாசின் முத்திரைய சிலை வழிபாட்டுக்கு விலகி தேவனுடைய வார்த்தைக்காக உலகத்தால் கரைப்படாதவர்கள். ஆகவே அவங்க உயிர்த்து சொல்கிறாரு, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால், என் சட்டத்தை கை கொண்டால் அவன் மரணத்தை காண்பதில்லை. அந்த திட்டம் 1000 வருஷ அரசாட்சியில் தேவன் தரும்போது சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள் என்றால் மரித்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், சரீர பிரகாரமான மரித்தவர்கள் அல்ல. உலகம் உண்டான முதல் கொண்டு சரீர பிரகாரம் மரித்தவர்கள் யாரும் இந்த பூமியில் உயிரோடு எழுந்து மறுபடியும் பழுகி பெருகுவதில்லை. ஆகவே அதை புரிஞ்சிக்கணும். ஆகவே இயேசு இந்த உலகத்தில் 1000 வருஷ அரசாட்சியில் நம்மளை மாதிரியோ அல்லது மகிமை சரீரத்திலையோ இருப்பதில்லை. இயேசு எப்போ வராரு? உலகம் முடியும் போது. தேவனுடைய வார்த்தையை தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். கிறிஸ்து உலகம் முடிபறிந்தும் சகல நாட்களும் நம்மோடு கூட இருக்கிறார். மற்ற 28:20 உலக முடிபரியந்தமும். ஆகவே மரித்தவர்கள் மறுபடியும் இந்த பூமியில் வாழ்வதில்லை, பழுகி பெறுகிறதில்லை. இப்போ 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு வந்துட்டார் வச்சுக்கோங்களேன். உலகத்தார் சொல்கிற பிரகாரம் இயேசு வந்து மரித்தவனை எழுப்பி பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவனை கூப்பிட்டு வந்து வாழ வச்சா மறுபடியும் யாராச்சும் இயேசு விட்டு விலகுவாங்களா? மறுபடியும் சாத்தானுடைய அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு போவாங்களா? இயேசு இப்போ 3 வருஷம் வந்துட்டு போயிட்டார். 3 வருஷம் இருந்தார், மரித்தார், உயிர்த்தார், போயிட்டார். 2000 வருஷமாக எத்தனை கோடி மக்கள் கிறிஸ்துவை நம்பிக்கொண்டு இருக்கார்கள். ஆக இயேசு வந்து 1000 வருஷ அரசாட்சியில் இருந்தால் எல்லா மக்களும் அவரை நம்புவாங்க, இதில் சந்தேகமே கிடையாது. இயேசு லாசர் எழுப்பினார், எத்தனை பேர் விசுவாசித்தாங்க? ஆகவே மரித்தோரை எழுப்பிவிட்டால் மறுபடியும் பிசாசுக்கு என்ன வேலைக்குது? ஆகவே நமக்குள்ளே கிறிஸ்து இருப்பதனால்தான் உலகம் புரிஞ்சு காத்திருக்குது. அதிகாரம் தந்து தேவன் ஆளுகை தந்து 1000 வருஷ அரசாட்சி நமக்குள்ளே இருந்து நடப்பார். அதனால தான் ஜனங்க புரிஞ்சுக்கிறதில்ல. ஆகவே 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு எருசலேமில் இருந்து நம்மளை மாதிரி காணக்கூடிய நிலையில் இருப்பதில்லை, மாம்ச சரீரத்தில் இருப்பதில்லை, மகிமின் சரீரத்தில் இருப்பதில்லை. என் ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல. கிறிஸ்துவ மாம்ச பிரகாரம் அறியக்கூடாது. கிறிஸ்து ஆவியாக இருக்கிறாரு. தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்ம சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களோ அவங்க சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள், கிறிஸ்துவாக உயிர்த்தவர்கள், கிறிஸ்துவோட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள், கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டவர்கள். ஆக கிறிஸ்துடைய ஜீவன் நமக்குள்ளே உண்டு. 1000 வருஷ அரசாட்சியில் கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து ஆளுகை செய்வார். ஆகவே இந்த சிரஞ்சேதம் என்பது சரீர பிரகாரமாக இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் அல்ல,
தேவ சத்தத்தின்படி தேவ திட்டத்தின்படி கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள். ஆகவே நம்ம தான் உயிரடைந்து விட்டோம். ஆகவே அவருடைய வார்த்தையை கை கொண்டால் மரணத்தை காண்பதில்லை. 1000 வருஷ அரசாட்சியில் கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து ஆட்சி நடத்துவார். இதை விளங்கிக் கொள்வோம். 1000 வருஷ அரசாட்சி எப்போ தருவாரோ தெரியாது. இன்றைக்கோ அல்லது அடுத்த வருஷமோ, இன்னும் 10 வருஷமோ, 100 வருஷமோ, இன்னும் 1000 வருஷம் கூட ஆகலாம். ஆகவே அந்த காலத்துக்கு உண்டான காரியத்தை அதை விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவே மரித்தவர்கள் யாரும் இந்த பூமியில் வாழ்வதில்லை. அதை விளங்கி கொண்டால் பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.